அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கார நேயர்களை, உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு. டிசம்பர் 30க்கு பிறகு உன் தலைவிதி முழுவதுமாக மாறப்போகிறது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாங்க கண்டுகிட்டு இருக்காங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனித மரமாக தனியா ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க, இப்ப மட்டும் இல்லைங்க, எப்போதுமே தனக்கு பிடிச்சவங்களை இழக்க வேண்டிய நிலைமைகள் தான் இவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில உடல் அளவுல ஏதாவது ஒரு உபாதைகள் என்பது வந்துகிட்டே தான் இருக்கு இப்ப வரைக்கும். நல்லா மனசார யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள்ங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. இந்த நோயினால இவங்களுடைய வாழ்க்கையில இழந்ததெல்லாம் எக்கச்சக்கமான விஷயங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமான விஷயங்கள்ல இவர்கள், அதாவது இந்த மகராசிக்காரர்கள் இழந்திருக்காங்க வாழ்க்கையில. தனக்கு பிடிச்சவங்களை கூட இழந்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள். மகர ராசினுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் எல்லா நேரங்களிலும் துன்பங்கள் மட்டுமே தாங்க அதிகரிக்குது. இவங்க எந்த ஒரு துன்பத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தேடி அந்த துன்பம் வந்துகிட்டே தான் இருக்குதுங்க. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா நல்ல விஷயம்னு எதுவுமே இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனா உண்மையை சொல்லுவாங்க, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசிக்காரர்கள் எதெல்லாம் தன் வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது அனைத்தும் முழுவதுமாக நீங்கி, மனசாரகவே சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் காணாத நன்மைகளை நீங்க உங்களுடைய கண் முன்னாடி பார்க்க போறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல மகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க போகுது. இனி இந்த மகர ராசிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழுக வேண்டிய நிலைமையோ ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு சந்தோஷமா வாழக்கூடிய நாட்காலங்கள் என்பது வந்துருச்சு. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டது நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். இது நான் இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்பது மகர ராசினுடைய வாழ்க்கையில 1% கூட கிடையாதுங்க. ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குறைவான விஷயங்கள உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? இந்த சில விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில நம்ம சொன்னது நடக்குதுன்னா, இப்போ சொல்லக்கூட விஷயங்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும்ன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்புனீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல இது நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் பார்க்க முடியும். அது என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்க போகுது, எப்படி மாறப்போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, முதல் விஷயமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் என்ன தெரியுமாங்க? இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்றது இவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். முக்கியமா இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில வேலை கிடைக்காதனால என்ன தெரியுமாங்க நடந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில? தன் குடும்பத்தார்கள், அதாவது அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லோருமே இவங்களை மட்டமா நடத்தினாங்க. கொஞ்சம் நஞ்சமா இல்லைங்க, வார்த்தையாலேயே கொன்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசிக்காரர்களும். அந்த அளவுக்கு வார்த்தையால ஒவ்வொரு விஷயங்களிலும் ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்களை. இந்த மகர ராசிக்காரர்கள் மனம் நொந்து உடஞ்சு போயிருக்காங்க. வேலை 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 வெட்டிக்க போகாத வெட்டி பயராணி, வெட்டி பயமானி அப்படின்ற மாதிரியும், உன்னை எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது, நீ என் வயிற்றுல இருந்து பிறந்துட்டே அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகளால அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, கூட பிறந்த உடன்பிறப்புகளும் சரி எல்லோருமே இவர்களை ரொம்ப அசிங்கமா மட்டமா பேசினாங்க. முக்கியமா வேலை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும், வேலைக்கு போல வேலை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லோருக்கிட்டையுமே தன்னை பத்தி, அதாவது தங்களுடைய பையனை பத்தி, அந்த மகராசிக்காரரை பத்தி, பையனும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, எப்போதுமே தரை குறைவா மற்றவங்கள்ட்ட பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, நான் அவங்க பிள்ளை தானே, என்னைய பத்தி இவ்வளவு கேவலமா இவங்களே பேசினா மற்றவங்க எல்லாம் என்னை எப்படி நினைப்பாங்கன்னு எவ்வளவோ விஷயங்களை நினைச்சு மனசை போட்டு குழப்பியிருப்பாங்க. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தத்தால நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். உண்மையாவே இவங்களுக்கு வாழ பிடிக்காம வாழ்வதை வேஸ்ட்ன்னு நினைச்சு
மனசுல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும். வேலை கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கும். இந்த வேலையில நீங்க ஒழுங்கா சம்பாதிக்கலன்றதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்ற அந்த நபருக்கு செருப்பால் அடிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு வேலைக்கு செல்ல முடியும் வருகின்ற காலங்கள்ல. அதுவும் உயர்ந்த சம்பளத்துல வேலைக்கு போவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். எதிர்பார்த்ததை விட இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில செல்வம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா வந்து சேரப்போகுதுங்க வருகின்ற காலங்கள்ல. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மகர ராசியில இந்த அளவுக்கு செல்வங்களை பார்த்திராத அளவுக்கு செல்வம்ங்கிறது அதிக அளவுல இவருடைய வாழ்க்கையில வந்து சேரும். மகர ராசிக்காரர்கள் இனி செல்வத்துக்காக பயப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. வருகின்ற காலங்கள்ல மகர ராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முன்னேற்றம் ஏற்படும் போது அவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா சொந்த வீடு வாங்கணும், சொந்தமா வீடு கட்டி சந்தோஷம் வாழும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அது கூட நிறைவேறும் வருகின்ற காலங்களில் செல்வத்தை சேர்த்து. நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஏற்ற நேர காலங்கள் என்பதாகவும் வருகின்ற காலங்கள் அமையும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. முக்கியமா நீங்க வேலைக்கு போறதுனால உங்களுடைய வீட்டுல உங்களுடைய மதிப்புங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்க போகுது வருகின்ற காலங்கள்ல. இப்ப வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட உங்களை பார்த்த உடனே ஏய் இவன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு உங்க மேல மதிப்பையும் மரியாதையும் அதிகமா காட்டுவாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல, ஆனா இனி அப்படிப்பட்டதாகத்தான் நடக்கும். அதை நீங்க கண் முன்னாடி உங்களுடைய கண் முன்னாடியே நீங்க பார்க்க முடியும். இந்த மகர ராசிக்காரர்கள் சொல்வதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்களுங்க. இவங்க வாக்கு, இவங்களுக்கு சத்தியம், இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த நான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அது தப்பா இருந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு அதை போய் செஞ்சு கொடுக்காம விட மாட்டாங்க இந்த மகர ராசிக்காரர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செஞ்சே ஆகணுன்ற ஒரு அபிப்பிராயம் தாங்க இவங்களுடைய மனசுல அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுடைய மனசுல ரொம்ப இருந்துகிட்டே இருக்குது. காலங்கள் கடந்துகிட்டே இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மனசுல அதிகப்படியான கெட்ட எண்ணங்கள் அப்படின்றது வரவே இல்லைங்க. எப்போதுமே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனையோ துன்பங்களை வாழ்க்கையில பார்த்துருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும், ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் இவருடைய மனசுல கெட்ட எண்ணங்கள்ன்றது கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு. எப்போதும் மற்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கணும்னு எப்பவுமே மகர ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக வேண்டிப்பாங்க. உண்மையை சொல்லுவாங்க, தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையும் ஆணையும் இழந்ததுக்கு அப்புறமா கூட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன தெரியுமா செய்றாங்க, நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் நீ பெற்று உன்னுடைய கஷ்டம் எல்லாம் எனக்கு கொடு சாமி அப்படின்ற மாதிரி அந்த கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு கொடுத்துரு, என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடு அப்படின்னு எப்போதுமே வேண்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இதுவே இவருடைய மனசுன்னு சொல்லலாங்க. ரொம்ப நல்ல மனசு உடையவர்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். இவர்களை போல ஒரு நல்ல மனசு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனா கஷ்டம் அதிகப்படியா இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காமல் முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. மகர ராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ காலங்கள் இந்த சனி பகவான் மூலியமா ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் என்பது ரொம்ப அதிகம். ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான செய்திகள் என்பது வந்து சேரும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. இவ்வளவு நாட்கள் நீங்க எத்தனையோ விஷயங்கள் இழந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில, ஆனா இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக மாறி சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும். எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம். நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்ந்து நன்மைகள் நடப்பதற்கும் ஏற்ற நேர காலங்கள் என்பது மகராசனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. நீங்க நம்பினீங்க, முழுமையான மனசுடன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மகராசில எல்லாமே மாற்றமாக மாறி நல்லதாக நடக்கும். நம்பிக்கை இல்லாத போது நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்ணாலும், எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் அது எதுவுமே நல்லதாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையை வாழ பாருங்க. கண்டிப்பா இந்த மகராசனுடைய வாழ்க்கையில இது எல்லாமே நல்லதாகவும் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். நினைத்தது போல் வாழ்க்கை மாறுவதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வந்துருச்சு. நீங்க நம்புனீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறி நல்லதுன்னு நடக்க ஆரம்பிக்கும். நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலன்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற போது கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கின்ற போது எல்லாமே மாறுன்றதை நான் உறுதியா சொல்றேங்க. காலங்கள் மாறி கஷ்டங்கள் தீரக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. நம்பினால் நல்லதே நடக்கும், நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.